ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கொஞ்சமாக இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் திங்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே நம்ம கீழ்கட்டளை ஜெயச்சந்திரனில் எடுத்த வீடியோ தாங்க. செம்மையாக வச்சுருந்தாங்க. போய் பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. எல்லாம் குட்டி குட்டியாக கிறிஸ்மஸ்க்கான, ஏன்னா அவங்க கடை புதுசாக திறந்துருக்கிறதுனால நிறைய புதுசாக நிறைய குட்டி குட்டியாக நல்ல ஒரு பொம்மைங்க, டெக்கரேஷன்ஸ் வீடியோ, டெக்கரேஷன் பொருட்கள் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் நம்ம குரோம்பேட் சரவணா போனோம். அந்த வீடியோவும் கொஞ்சம் மிக்ஸாக இருந்தது. குரோம்பேட் சரவணாவில் எப்படி வச்சுருந்தாங்கன்னா, வெளியில் கிறிஸ்மஸ் ட்ரீயை ஒரு குடில் மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ உள்ளேயே போகிற மாதிரி செட்டப் போட்டிருந்தாங்க. இங்கே ஜெயச்சந்திரனில் பார்த்தீங்கன்னா வெளியில் தாத்தா நின்றுட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் கையால் அங்கே வரவங்களுக்கு கேக்கு கொடுக்குற மாதிரிலாம் இருந்தது. நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்கள், 500 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 15,000 20,000 வரைக்கும் பார்த்தங்க. எல்லா டெக்கரேஷனும் அவங்களே தந்துடுறாங்க. பார்க்குறோம் அந்த ஹைட்டை பொறுத்து தான் ரேட்டு வித்தியாசம் வருது. எல்லாமே நாங்கள் பார்த்தோம். என்னென்னா, நாங்கள் ஏற்கனவே அங்கே கீழ்கட்டளை போகும், அது பள்ளிக்கரணை போவோம். அங்கே விட இங்கே கொஞ்சம் கலெக்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. புதுசாக வந்திருக்கிறதுனால நிறைய கலெக்ஷன் போட்டிருக்காங்க கீழ்கட்டளையில். நம்ம எப்போவுமே பள்ளிக்கரணை தான் போவோம். இந்த முறை நான் இன்னும் அங்கே கிறிஸ்மஸ் டெக்கரேஷனே பார்க்கலைங்க. இங்கே தான் 2 முறை போயிட்டு வீடியோ எடுத்தோம். நிறைய அந்த டெக்கர் திங்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக வச்சுருந்தாங்க. போய் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் வாங்கலை, அதெல்லாம் அடுத்த விஷயங்க. இதெல்லாம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் காமிச்சா கூட அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்தது. எப்படியும் கிறிஸ்மஸ் தாத்தா ப்ளஸ் இன்னொரு கேரக்டரு, 2 இல்லை 3 கேரக்டர் அந்த வெளியில் நிற்க வைக்கிறாங்க. ஒன்று பாண்டா இருப்பார், மோட்டு பத்துலு, பீமு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கி, எல்லாருமே மாற்றி நிற்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டெடி பேர் மாதிரி ஒரு பிங்க் கலரில் போட்டுட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். நமக்கு அதெல்லாம் பார்க்கவே, நீங்கள் இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, மடிப்பாக்கம், கீழ்கட்டளை, அதுக்கப்புறமா கேளம்பாக்கம், கோவிலம்பாக்கம், இந்த சைடெலாம் இருக்கிறவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பக்கமாக தான் இருக்கும். வேளச்சேரியிலலாம் இருக்கிறவங்க பார்க்கலாம். குழந்தைங்கள இதெல்லாம் காமிக்கவே கூட்டிகிட்டு வரலாங்க. ப்ளஸ் அங்கே ஃபுட்டும் இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். ஃபுட் இல்லாமல் தோசை 30 ரூபா, சோளாபுரி 45 ரூபா, பிரியாணி 100 ரூபா, எல்லாமே ஒரு அஃபர்டபுளாக இருக்கும் ப்ரைஸ்லாம். நமக்கும் போனோம்னா ஒரு நாளைக்கு என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். தேவையான பர்ச்சேஸும் பண்ணிட்டு வந்துடலாம். நாங்கள் அதுக்காகவே வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்காகவே நாங்கள் ஈவினிங் ஆனால் கிளம்பிடுவோங்க. இது பார்த்திங்கன்னா குரோம்பேட் சரவணாவில் பாருங்கள் தாத்தா எப்படி நின்றுட்டுருக்காரு. நாங்கள் அங்கே கொஞ்சம் காஞ்சிபுரம் போகிற வழியில் கொஞ்சம் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு வாங்கி வேண்டியிருந்தது. ரிட்டன் வரப்போ நாங்கள் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்தோங்க. பார்க்கறது இங்கே கொஞ்சம் டெக்கரேஷன் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ஜெயச்சந்திரனில் தான் செம்மையாக வச்சுருந்தாங்க. ஏன்னா புதுசாக திறந்துருக்கிறதுனால நான் எல்லாரையும் நல்லா கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குடில் போட்டிருந்தாங்க பாருங்கள், அதுதான் ரொம்பவே நல்லா இருந்தது. நமக்கு வேணுன்றவங்க அப்படியே செட்டாகவும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு தனித்தனி பீஸாக கூட ரேட் போட்டிருந்தாங்க, அது உள்ளே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு குடில் மாதிரி போட்டிருந்தாங்க, ஏசப்பா சாமியெல்லாம் வச்சு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடம் திருப்பியும் போட்டிருந்தாங்க. நான் போய் எல்லாத்தையும் கவர் பண்ணி நல்லா அழகாக பிடிச்ச மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். சும்மா இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டு தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் ஏதாவது இது மாதிரி ஒரு முக்கியமான வீடியோ பார்த்தேன்னா கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ தாங்க, வேறு எதுவும் நமக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்றும் கிடையாது. அதனால் என்னோடய சேனலில் இந்த மாதிரி வீடியோ தான் வரும். பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.